ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா கிச்சடி தான். நார்மலாக எல்லாருமே மேக் பண்ணுறது தான் நானும் மேக் பண்ணியிருக்கேன். பட் என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரிகானோ சேர்த்து ஆட் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். வாசம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. எப்போதுமே நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்கிறது, எந்த ஒரு டிஷ் எடுத்து புதுசாக ப்ரிப்பேர் பண்ணினீங்க அப்படின்னாலும் அந்த ஐட்டம் அளவை குறைச்சி எடுத்து மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் அதிக அளவில் மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுட் வேஸ்டேஜுங்கிறது இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தட்ஸ் எப்போதுமே நம்ம வீட்டில் மூவ் பண்ணுவேன். அதே மெத்தட்ஸ் தான் நான் உங்களோடையும் ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம சேமியா கிச்சடி மேக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். ஓகே, இப்போது நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரிகானோ பவுட்ரு. இது நார்மலாக பாஸ்தாவுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட் டைமாக கொஞ்சம் கிச்சடிக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம், டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிருந்தது. உங்களோட வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கு வெஜிடபிள்ஸ்னு பார்த்திங்கன்னா நான் பீன்ஸ், கேரட், பெரிய வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2, தக்காளி பழம் மீடியம் சைஸில் 1, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதோட 1/4 கிலோ சைஸுக்கு இன்றைக்கி சேமியா எடுத்தாச்சு. அதோட பீன்ஸ் அண்ட் கேரட் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பேன் வச்சாச்சு. நான் இன்றைக்கி அழகுபடுத்தி எடுக்கலை, வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஏற விட்டுட்டேன். ஹீட் ஏற விட்டுட்டு ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஆயில்னு பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஒரு கரண்டி சைஸ்க்கு எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பொழுப்பு தன்மையோடு வரணுன்னா நமக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணால் மட்டும்தான் வரும். இப்போ ஆரிகானோ அதில் ஆட் பண்ணி லைட்டாக பொரிய விட்டுட்டேன். அதிக அளவில் செவக்க விட்டுறாதீங்க, லைட்டாக பொரிய விட்டால் போதும். இப்போ ஃபஸ்ட் ஒன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழம் ப்ளஸ் பச்சை மிளகாய், இது ரெண்டையும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுருங்க. லைட்டாக கிளறி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வதங்க விட்டுக்கோங்க. இப்போ நான் அதோட பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஏன்னா இப்படி கிளறி விடும்போது அந்த ஆரிகானோ பவுடரோட சேர்ந்து வதங்கி வரும்போது அதனுடைய வாசமும் டேஸ்ட்டும் அதில் ஜாயிண்ட் ஆகி வரும்போது நமக்கு வீடு ஃபுல்லாகவே நல்ல ஸ்மெல்லோட ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த செகண்ட்ஸே உங்களுக்கே தெரியும். பட் எதையுமே ஒரு அதிக அளவில் சேர்க்காமல் கரெக்டான திட்டமான அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் பட்டு கிளறி விட்டுக்குங்க. எப்போதுமே காய்கறிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளுமே வதங்கும் போது ஆயிலில் பட்டு கிளற மாதிரி மேக்ஸிமம் கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய வதங்கக்கூடிய தன்மை நல்லா வதங்கி வரத்துக்கு வசதியாக இருக்கும். ஸ்டவ்வை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹையில் வச்சிங்கும் போது அதிக அளவில் இதுவாக இருக்கும். ஹீட் ஏறிச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். வதங்கணும், நமக்கு செவந்துடக்கூடாது. இந்த டயத்தில் நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எப்போதுமே ஆயிலோட உப்பும் ஆட் பண்ணுறது என்னுடைய பழக்கம். ஏன்னா ஆயில் அதிக அளவில் தேவைப்படாது அப்படிங்கிறதுக்காக உப்பு இந்த டயத்தில் சேர்த்து காய்கறிகளோட வதக்கி விட்டுருவேன். இப்போ இஞ்சி ப்ளஸ் பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். அதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாமே நம்ம ஆயிலோட சேர்த்து பிரட்டி வதக்கிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை தன்மைங்கிறது நமக்கு அதிலேருந்து ரிமூவ் ஆகும். அப்போ நமக்கு டேஸ்ட் அதிகமாக தூக்கி கொடுக்கும். இப்போ நமக்கு எல்லா காய்கறிகளையுமே நல்லா வதங்கி வந்தாச்சு. ஸோ இந்த டயத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்க போகிறோம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ சைஸுக்கு சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதிக அளவில் தண்ணி ஆட் பண்ணாலும் குழஞ்சிடும், குறைச்சி ஆட் பண்ணாலும் சேமியா வேக்காடு தன்மை கொடுக்காது. ஸோ மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்து பண்ணிக்கிங்க. ப்ளஸ் இன்னொரு சின்ன டிப்ஸும் இதோட சொல்லிடுறேன்.
சேமியாவாக இருக்கட்டும், நூடுல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் தண்ணி எப்போதுமே ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வச்சுட்டு, அடுத்து நமக்கு தேவைன்னா எடுத்து அதில் ஆட் பண்ணுற அளவுக்கு இன்னொரு சைடில் தண்ணியை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நமக்கு தண்ணி தேவைப்படக்கூடிய நேரத்தில் அதை உடனே எடுத்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருட்களில் ஆட் பண்ணும்போது ஈஸியாக வேக்காடும் கொடுக்கும், குழஞ்சிடாமையும் எந்த ஒரு திங்ஸையும் டேஸ்ட்டோடு எடுக்க நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அதில் சேமியாவும் ஆட் பண்ணிடுறோம். தண்ணி லைட்டாக கொதித்து எனக்கு வெந்துருச்சு. ஏன்னா வேக்காடு கொடுக்கக்கூடிய அந்த டயத்தில் தான் நான் ஆட் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்க பீன்ஸ் அண்ட் கேரட் ரெண்டுமே ஒரு பக்குவத்தில் வேக்காடு கொடுத்ததுக்கப்புறம் தான், தண்ணி கொதித்து வேக்காடு கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் அதில் வந்து சேமியா ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு அதோடு சேர்ந்து வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேக்காடு இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் வேக்காடு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேமியா ஆட் பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை இந்த டயத்துலேயும் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப ஹையில் வைக்கும்போது கீழ் பாத்திரத்தில் ஒட்டரக்கூடிய தன்மை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டு கொண்டு வந்தேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளறி விட்டுட்டு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் கூட கீழே ஒட்டவே இல்லாமல் கிண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் நான் மேக் பண்ணி கொண்டு வந்தேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் இறக்கக்கூடிய நேரத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொழுந்து கருவேப்பிலை சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், வாசனையோடையும் இருக்கும். இந்த காரணத்துக்காக இறக்கக்கூடிய நேரத்தில் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுட்டேன். கிளறி விட்டு இப்போது நமக்கு சேமியா கிச்சடி ரெடி ஆயாச்சு. எப்போதுமே நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். எந்த ஒரு பொருள் புதுசாக செஞ்சுங்கனாலும் அதை அளவை குறைச்சி செய்யுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அதிக அளவில் மேக் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.